வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறது நான் ஈஸ்டர் ஜி அண்ட் நம்ம பேரட் ஜி. பேரட் ஜி, நீங்கள் பல ஊருக்கு பறந்து பறந்து போறீங்க. நம்ம ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சியை பற்றி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? நம்ம நிகழ்ச்சி பயங்கர காமெடியா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. கரெக்ட் பேரட் ஜி. நான் கூட நம்ம அருமை நாயகத்துக்கிட்டேயும் தேனப்பன்கிட்டையும் அப்பா ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நாங்கள் எங்கேயா பண்ணுறோம், நம்ம அரசியல்வாதிங்க பேசுகிற பேச்சு செய்கிற விஷயம் எல்லாமே பயங்கர காமெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க இருக்கிற வரைக்கும் காமெடிக்கு பஞ்சமே இல்லப்பா. கரெக்ட் பேரட்ஜி. ஓகே நேயர்களே, நம்ம டுபாக்கூர் அரசியல்வாதி அருமை நாயகமோ ஓசிடி குடிக்கிற ஒன்றுத்துக்கு உதவாத தேனப்பனும் நம்ம தேநீர் விடுதியில் என்ன பேசிக்கிறாங்கன்னு வாங்க கேட்போம். வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். ஓ, இந்த ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கள பற்றி ஊருக்குள்ள ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்கன்றத விளம்பரம் தேடிக்கிறியாக்கும். சே, நான் என்ன உன்ன மாதிரி அரசியல்வாதியா? யாரையா? நானே லைட் போட்டுக்கிறதுக்கு. ஏய், என்ன விஷயம் நடந்துக்குது? நீ என்ன அல்பமாக பேசினுக்கிற? தமிழ்நாட்டை சேர்ந்த திறமையானவர்களுக்கு தேசிய விருது கிடச்சிக்குது. அவங்க வெற்றி பெற்று விருது வாங்கி நமக்கெல்லாம் வெற்றியை தேடி தந்துக்கிறாங்க. அதை பற்றி பாடி நிற்கிறேன். உலக ஞானமே இல்லையா உனக்கு? என்ன கூட இந்த சிறந்த அரசியல்வாதி விருது தரான்னாங்க. அது இந்த சந்து முக்கில் இருக்கிற ஏதாவது ஒருத்தன் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இது தேசிய விருதியா? தேசிய விருது. சிறந்த பேக்ரவுண்ட் மியூசிக் யார் தெரியுமா? பேக்ரவுண்ட் மியூசிக் யாரு? இசைஞானி இளையராஜா. ஏன்பா அவருக்கு எதுக்குப்பா விருது? 1000 லட்சம் கோடிக்கணக்கான உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்களுமே இவர் தாயா ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு விருதுகளை அள்ளி கொடுத்துட்டாங்களே. தேசிய விருது, ஆஸ்கார் விருதெல்லாம் அவருக்கு சாதாரணப்பா. இப்படி சொல்லி சொல்லியே நிறைய விருது வாங்க வேண்டியவங்களே விருது கொடுக்காமே மேலே அனுப்பிச்சுக்கிறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இது தெரியுமா உனக்கு? என்ன? சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் யார் தெரியுமா? யார் சப்போர்ட் பண்ணியிருக்கா? சமுத்திரகனி அவர்கள். ஓ, இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி. நல்ல நடிகர்யா, நல்ல நடிகர். சிறந்த எடிட்டர் யார் தெரியுமா? எடிட்டர் யாரு? சின்ன வயசுலேயே அகால மரணம் அடைந்த நமது அன்பு எடிட்டர் கிஷோர் அவர்கள். 2வது அவார்டு இது. 2வது அவார்டு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு தான் அவர் கடைசியாக ட்ரிம் பண்ணும்போது தான் அவர் மயங்கி விழுந்திருக்காருயா. இந்த விருது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்னு இயக்குனர் வெற்றிமாறனே சொல்லியிருக்காரா. சிறந்த படம் எது தெரியுமா? சிறந்த படம் எது? விசாரணை. ஓ, இந்த ஆள் வெற்றிமாறன் சாதாரணமான ஆள் இல்லையா. எப்போனாலும் சொல்லி அடிக்கிறாருப்பா. ஆடுகளம், காக்கா முட்டை, அப்புறமா இப்போ விசாரணை. கத்தி பேசுகிறாத. சொல்லி சொல்லி வெற்றியை கில்லி மாதிரி அடிக்கிறாருன்ட்டு வெற்றிமாறன் அவர்களை எங்கன்னா அரசியல் கூட்டணியில் சேர்த்துக்க போகிறாங்க. அப்புறம் நமக்கு ஒரு நல்ல டைரக்டர், நல்ல தயாரிப்பாளர் நம்ம இழந்துருவோம். ஆமாம், அம்பிகவாசி. அது இன்னொரு விஷயம் கவனிச்சா நீ? சிறந்த படம் பாகுபலி. பாகுபலி. ஆமாம். சிறந்த நடிகர் யார் தெரியுமா? சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். தேசிய விருது கொடுத்துருக்காங்களா? ஏண்டா, போன வாரம் தான் தேசிய கீதத்தில் ஏதோ பிரச்சனைன்ட்டு அவரை பயங்கரமாக காய்ச்சினாங்க. இப்போ கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போன வாரம் காய்ச்சினாங்கல்ல, இந்த வாரம் தேசிய விருது கொடுத்துட்டாங்க. பெரிய விஷயம். இந்த மாதிரி அவார்டாக கிடைக்குது. இது ஒரு சின்ன விஷயம் கவனிய. விசாரணை படத்துக்கு மட்டுமே 3 அவார்டு. ஓ, என்னன்னா முதல்ல சிறந்த படம், சிறந்த நடிகர், அப்புறம் சிறந்த எடிட்டர். இந்த விசாரணை உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. விசாரணை படத்தோட கதை என்னன்னா காவல்துறையோட அத்துமீறல்கள் தான். லாக்அப்னு ஒரு கதை வந்தது, அதை பேஸ் பண்ணி தானே. அப்போ இதுக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா காவல்துறையோட அத்துமீறலை மத்திய அரசாங்கம் ஏத்துக்குதா அப்படின்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இப்போ இதே விசாரணை மேட்ரு இருக்குது இல்லை? இப்போ இந்த படத்தில் வந்து காவல்துறை அத்துமீறல் கூப்பிட்டு விசாரிச்ச மேட்ரு பற்றி சொல்கிறேன். இந்த விசாரணை இன்னொரு விசாரணை ஒன்று நடந்துருக்குதாவே. ஆளும் கூட்டணியில் ஐவரணியிலிருந்து அவங்க பிஏக்கள்லேருந்து ஒவ்வொருத்தராக தோட்டத்துக்கு கூப்பிட்டு சம விசாரணை நடக்குதாமே. இந்த விசாரணை படம் பார்த்தல, அதில் என்ன அடி என்ன இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ஐயோ கஷ்டமாக இருக்கும்.
நீ சொல்கிற விசாரணைலாம் அழகாக ஏசி காரில் வருவாங்க போய் உட்காருவாங்க, என்ன இது மாதிரி உங்கள் மேலே ஒரு புகார் இருக்குதே அப்படின்வாங்க, அது திருத்திக்கிங்கன்னுவாங்க, இல்லைனா பதவி விட்டு தூக்குவாங்க, ஜாலியாக கையாட்டின்னு மைக்கில் வந்து பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு விசாரணையா? அடே இந்த விசாரணையை படம் போட்டு காட்டிட்டாங்க, அதனால் வெளியில் தெரியுது. அந்த விசாரணையை தான் காட்டவே இல்லை, ரகசியமாக வச்சுருக்காங்கல்ல. உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும்ட்டு நீ சொல்கிற ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்போ ஊருக்குள்ள பேசிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அமைச்சர் ஒரு அறிவிக்கை விடுத்திருக்கார். அவங்க தான் அடிக்கடி அறிக்கை விட்டுனே இருப்பாங்களே, அதில் என்ன? யங் இந்தியான்னு ஒரு கூட்டத்தில் பேச போனவர் 28 மாநிலத்தில் யார் பேசியிருக்கா? சாதாரண ஆள் இல்லடா, எரிசக்தி துறை அமைச்சர் பியூஷ் கோயல். அவர் சொல்றாரு 28 மாநில முதல்வர்களை நான் ஈஸியாக சந்திக்கிறேன், ஆனால் தமிழக முதல்வரை மட்டும் என்னால் சந்திக்கவே முடியல. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தான் வெயிட்டுன்னு தானே அர்த்தம். அந்த அறிவு கட்டவன. அதனால் மத்திய அரசு போடுற திட்டங்களை எல்லாம் சரியாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே இங்கே இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்காரங்கள்லாம், ஓ என்ன மத்திய அமைச்சர் சந்திக்க முடியலன்னு சொல்கிறாரு, அவர் தான் நம்ம மின்சாரத்துறை அமைச்சரை சந்திச்சாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம தேசிய கட்சியிலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்குமே இல்லை, அதிகாரம் ஒரே இடத்துல தான் குவிஞ்சிருக்கு. அதனால் நான் மின்துறை அமைச்சரை சந்தித்தாலும் அவர் அம்மாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர முடிவே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக வீட்டிலே கரண்ட்டு போயிடுச்சு, டக்குன்னு ஒரு ஃபேஸ் மாற்றி விடணும், இல்லை டியூப்லைட் ஃபீஸ் ஆயிடுச்சுன்னா புது டியூப்லைட் வாங்கி மாற்றணும்னா நமக்கு எவ்வளோ டைம் ஆகுது? டக்குன்னு டியூப்லைட்டை வாங்குகிறோம், கவர்லேருந்து எடுக்கிறோம், அப்புறம் மெயினை ஆஃப் பண்ணுறோம், அப்புறம் ஒரு மர ஸ்டூலை போடுறோம், அது மேலே ஏறி நிற்கிறோம், ஒருத்தர் பிடிச்சிக்க சொல்கிறோம், அப்புறம் மாட்டுறோம், சோக்கு செட் பண்ணுறோம். ஒரே ஒரு லைட்டு வீட்டில் எரிய வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு ஸ்டேட்டுக்கே மின்சாரம் கொடுக்கணுன்னா அது எவ்வளோ பெரிய வேலை. அது அப்படி ப்ரொசீஜராக போய் வரதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். இவ்வளோ பேசுறியா? இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து முதல்ல மாதிரி நீ வந்து மின்சார கட்டில் வந்து பாதிக்கப்பட்டியா? நீ சொல்லு. கரெக்டு தானே நீ சொல்கிறது. ஆனால் மின் திட்டங்களை போட்டு அதுலேருந்து 1 மெகாவாட் கூட தயாரிக்காமல் தனியார்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணதுனால மின்சார வாரியம் கடனில் தவிக்குதுன்னு நான் சொல்லலப்பா, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. சரி, உபரி மின்சாரத்தை தனியார்கிட்ட வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு இவ்வளோ லட்சம் கோடி கடன் ஆகுது இல்லை? டாஸ்மாகில் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறத வச்சு அதை ஆப்செட் பண்ண வேண்டியதானே? வரவும் செலவும் தானிக்கு தீனி சரியாக போடும்ல? எதுக்கு எடுத்தாலும் இந்த அரசும் சரி நீயும் சரி டாஸ்மாக்குள்ளேயே போயிடுறீங்களே. ஊருக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிறாங்க. சென்ற தேர்தலில் சூரிய கட்சிக்கு இந்த மின்சார ப்ராப்ளம் தான் ஷாக் அடிச்சுது. அதே மாதிரி இந்த தேர்தலில் இவங்களுக்கும் இதே மின்சாரம் தான் ஷாக் அடிக்குமோன்னு நீ சொல்றியா? ஊர்ல பேசிக்கிறாங்க. அடே தேனப்பா, என்ன அடுத்த மேட்ருக்கு வரேன். என்ன மேட்ரு? நம்ம சூரிய கட்சி தலைவர் ஆரம்பத்தில் இந்த தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு இறங்காம இங்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் தலைக்கு மேலே வளர்ந்துட்டாங்களே அவங்க பார்த்துப்பாங்கன்னு கொஞ்சம் அசந்து இருந்தாராம். அசந்து இருந்தாரா? நான் உளராத நீ நானும் தான் அசந்து போடுவான். இப்படி உட்காந்து வெத்தியாக அரட்டை வச்சுட்டு வீட்டில் போய் மாட்டை போட்டு படுத்துருவோம் நம்ம. அவர்லாம் அசரவே மாட்டார். இந்த வயசுலேயும் காலையில் ஏண்டுக்குன்னு அறிவாலயத்துக்கு போகிறது என்ன, வாக்கிங் போகிறது என்ன, பத்திரிகையாளர் சந்திக்கிறது என்ன, உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுறது என்ன, கட்சி கூட்டணி பற்றி பேசுறது என்ன, என்னென்ன நடக்குதுன்னு பத்திரிகைகளை பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்ன, அதெல்லாம் விட இன்னும் 2 சீரியலுக்கு கதை வசனம் எழுதினுக்கிறார் அவரை போய் அசந்து போயிட்டாருன்னா அடிப்போம் உன்னை. அது இல்லைடா, தேர்தல் விஷயங்களில் தனையனும் அவரை சுற்றி இருக்க ஆட்களுமே முடிவு எடுக்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படி சொல்லு. ஆனால் இந்த கூட்டணி விஷயத்தில் அதான் பால் பழம். ஆமாம், அதில் கொஞ்சம் குழப்பம் ஆனவொன்னு. ஆமாம், தானே வரிஞ்சு கட்டிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்காராம். அதோட முதல் கட்டம் தான் மதுரைக்காரரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து சூரிய கட்சியும் தேசிய கட்சியும் இணைஞ்சா நிச்சயமாக சீட்டுகளை அள்ளலாம், அதில் இருக்க அதிருப்தியாளர்கள்லாம் இழுக்கிறதுக்காக மதுரைக்காரர் தேவை அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எம்பியாக இருக்காங்களே அவர் பொண்ணு, அவங்களையும் தென் மாவட்டத்திலேயே களம் இறக்குறாராம். ஏன்னா
அவங்க சார்ந்திருக்க சமூக ஓட்டுக்களெல்லாம் அள்ளலான்னு முடிவெடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, எங்கெங்கெல்லாம் அதிருப்தியாளர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு போலீஸ் அதிகாரி இறந்து போன மேட்ரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்புறம் அந்த இன்ஜினியர் ஒருத்தர் மேட்ரு, அவங்கள சுற்றி இருக்க உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அவங்க மேலே அபிமானம் வச்சுருக்கவங்கெல்லாம் இவர் சந்தித்து பேசி, நீங்கள்லாம் எங்கள் கட்சியை ஆதரிச்சிங்கன்னா இதற்கான விடைகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தலைவர் தானே இறங்கியிருக்கார். அதான் என்ன மேட்டர்னா, அவர் என்ன முடிவு பண்ணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்கு நாமே அப்படின்றத தனையன் திட்டம். ஆமாம், எனக்கு நானே அப்படின்னு இறங்கிட்டாரோன்னு நீ சொல்ல வர ஊர்ல பேசிக்கிறாங்கண்ணே.